சொற்களினுடைய மரியாதை இன்றைக்கு மனித மனங்களுக்கு தெரிவதில்லை. ரொம்ப மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகளை பலபலபலன்னு கொட்டிடுறோம். இறைவனை அடைவதற்கு எளிய வழி தியானம், மோனம், ஞானம். பொதுவாக நம்முடைய வார நாட்களில் வியாழனை குரு பகவானுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். அதுவும் குருவாரத்தில் குருநாளில் மௌனம் இருந்தால் நேரடியாக மோட்சம் என்பார்கள். மௌன விரதம் இருக்கிறோம் என்கின்ற பேர்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டை வச்சு மனைவிட்ட இன்னைக்கு இந்த சாப்பாடு இதை செய்யி அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் ஒலிகளை எழுப்பி பிறரை கூப்பிட்டு இல்லாததெல்லாம் சொல்லி தவ்வி குதிச்சிருவாங்க. தன்னுடைய மௌன விரதத்தை அப்படியே பயாஸ்கோப்பு வச்சு காமிச்சிருவாங்க. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த ஒளிமயமான காலை வேளையிலே சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவனை அடைவதற்கு எளிய வழியாகிய மௌனம் பழகு என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். பொதுவாக சொற்களினுடைய மரியாதை இன்றைக்கு மனித மனங்களுக்கு தெரிவதில்லை. ரொம்ப மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகளை பலபலபலன்னு கொட்டிடுறோம். ஒருவருக்கொருவர் அப்படியே சண்டை போட்டதுக்கப்புறம் முடிச்சுட்டு, நான் கோபத்தில் ரொம்ப வார்த்தையை விட்டுட்டேன்ல, வார்த்தையை ரொம்ப விரயமாக்கிட்டேன்ல. வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் இனிமைக்கு இலக்கணம் இரண்டொரு சொற்கள் அப்படின்னாங்க. ஆண்டவனுக்கு நாம் மலர்களால் பூஜிப்பதை விட மௌன மொழிகள் பேசி பழக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் நமக்கு காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக குறித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காலையில் உதிக்கக்கூடிய கதிரவனினுடைய அந்த பொன்மேனி கதிர்களை யாரும் ரசிப்பதில்லை. மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலரினுடைய வாசனையை நுகர்வது இல்லை. குயில்கள் காக்கைகளுடைய சத்தத்தை கேட்பதில்லை. புல்துணி நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளியை ரசிப்பதில்லை. தன்னுடைய நடைப்பயிற்சியில் கூட ஊர் உலக விஷயத்தை வாந்தி எடுப்பது போல பேசிக்கொண்டே 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 மனிதன் விரயமாக்கிறானே தவிர தியானத்தை பழகுவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் அருமையாக சொல்கிறார்கள், இறைவனை அடைவதற்கு எளிய வழி தியானம், மோனம், ஞானம். எப்படி 3 படி இறைவனை அடைவதற்கு எளிய வழி தியானம், மோனம், ஞானம். கட்டுகளை சொல்கிறார்கள். தியானம், மோனம், ஞானம். இந்த ஞானம் என்பது உயர்நிலை. இதற்கு முதல் படிக்கட்டு தியானம். நீங்க இப்படி பாருங்களேன், திருக்கோவில்ல போய் நம்ம மோட்சம் வீடு பேறு அடையணும், எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சுற்றி சுற்றி வலம் வருகின்றோமே. பெரும்பாலான திருக்கோயில்களில் அமைதியாக ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கிறாரே தட்சிணாமூர்த்தி, அவரை பார்த்தாவது நாம் மோன நிலைக்கு ஞான நிலைக்கு உயர வேண்டும். இன்னும் சொல்ல போனால், பொதுவாக நம்முடைய வார நாட்களில் வியாழனை குரு பகவானுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். அதுவும் குருவாரத்தில் குருநாளில் மௌனம் இருந்தால் நேரடியாக மோட்சம் என்பார்கள். மௌன விரதம் குருவாரத்தில் இருப்பதனால் நமக்கு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ, இல்லத்தில் சண்டை வராமலாவது இருக்கும். ரமண மகரிஷி திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையில் கடுந்தவம் இருந்த ரமணர் சொல்கின்றார், வாழ்க்கையில் வீடு பேறு அடைவதற்கு கற்க வேண்டிய பாடம் மௌனம், 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 மௌன மொழி பழகு. நான் அறிவியல் நுட்பமாக சொல்கிறேன் பாருங்க. நான் வேடிக்கையாக பலமுறை சொல்லியிருக்கேன். சாதாரண கொழுந்து விட்டு எரியக்கூடிய வெயில்ல ஒரு பேப்பரை கீழே வச்சு மேலே லென்ஸை வச்சா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அங்கும் இங்கும் போறத ஒரே இடத்துல குவிய செய்கிறதுனால அந்த பேப்பர் தீக்குச்சியே இல்லாமல் எரிவது போல நம்முடைய மனதில் ஆயிரம் எண்ண அலைகள் ஒளிக்கதிர்கள் அங்கும் இங்கும் சிதறி கிடைக்கிறது. அதை ஒருநிலைப்படுத்தி மௌனம் என்கின்ற லென்ஸின் வழியாக உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியச் செய்தால் பக்தி சுடர் நம்மை ஞான நிலைக்கு அழைத்து செல்லும். இன்னும் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு 68வது பீடாதிபதி நம்முடைய குருமகா சன்னிதானம் என்று ஜகத்குரு என்று கொண்டாடப்பட்ட காஞ்சி மகாபெரிய சுவாமிகள்
நூற்றாண்டு காலம் வாழ்ந்ததற்கு அரிசி பொரியை சாப்பிட்டு ஐம்பொறியை அடக்கியது மட்டுமல்ல, அரிசி பொரியை சாப்பிட்டு ஐம்பொறியை அடக்கியது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பலகாலம் அவர் மௌன விரதம், காஸ்தான மௌனம் அப்படிம்பாங்க, பேசவே மாட்டாரு, மௌன மொழி பேசினாரு. ஆனா இன்றைக்கு பல பேர் மௌன விரதம் இருக்கிறோம் என்கின்ற பேர்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டை வச்சு மனைவிட்ட இன்னைக்கு இந்த சாப்பாடு, இதை செய்யி அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் ஒலிகளை எழுப்பி பிறரை கூப்பிட்டு இல்லாததெல்லாம் சொல்லி தவ்வி குதிச்சிருவாங்க. தன்னுடைய மௌன விரதத்தை அப்படியே பயாஸ்கோப்பு வச்சு காமிச்சிருவாங்க. நான் ஒன்று சொல்கின்றேன், உங்களுக்கு உலகில் எல்லா மொழிகளிலும் உயர்ந்த மொழி எது என்றால் மௌன மொழி. மௌனம் இருக்க 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 மனித நிலை ஒரு மேல் நோக்கி செல்கிறது. அந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய மனித இதயத்தில் இறைவன் என்கின்ற பூ எந்தவித நீரூற்றும் இல்லாமல், கதிரவன் ஒளியும் இல்லாமல், வேலியும் இல்லாமல் தானாகவே பூத்து குளிர்ந்து மலர்வதற்கு காரணம் மௌனம் என்கின்ற தோட்டத்தினுடைய ஈரப்பதம். உங்கள் இதயத்தை மௌனத் தோட்டமாக மாற்றுங்கள். அதில் இறைவனுடைய மலர் நாளும் மலர்ந்து ஆனந்தம் வீசட்டும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.